ஹலோ எவ்ரிவன், நான் தான் உங்கள் லாசர். ஆக்சுவலாக நான் ரீசெண்டாக ஒரு ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன். அங்கே ஒரு விஷயம் அப்சர்வ் பண்ணியிருந்தேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த வயசானவங்கலாம் இருக்காங்களே, இந்த வயசானவங்கலாம் ஹாஸ்பிட்டல் வராங்க. அந்த ஹாஸ்பிட்டல் வரவங்க, அவங்க கூட யாரா இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்களோட பசங்களோ, இல்லாட்டி அவங்க கூட அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் யாரோ ஒருத்தர், இல்லாட்டி அவங்களோட உடன் பிறந்தவர்களோ, இல்ல அவங்களோட சொந்தக்காரங்களா தான் இருக்காங்க. ஆனா, இப்போ அதுல பார்த்தீங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸுன்னு யாருமே கிடையாது. ஆக்சுவலா நான் இந்த ஃப்ரெண்ட்ஷிப்ப பத்தி தப்பா சொல்ல வரல. ஆக்சுவலா இந்த வயசானவங்க கூட வர்றது எல்லாமே சொந்தக்காரங்க தான். ஒண்ணு ஃப்ரெண்ட்ஸுலாம் கிடையாது. ஆக்சுவலா சொந்தக்காரங்க, அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி இல்லாட்டி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இல்ல அவங்களோட பசங்க, அந்த மாதிரி தான் வராங்க. ஆக்சுவலா ஒண்ணு சொல்லுவாங்க. உங்களோட உறவுகளை துண்டித்து வாழ்ந்தீங்கன்னா, உங்களோட பிரார்த்தனை கூட ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம இப்ப பார்த்தீங்கன்னா, நெறைய பேரு சொந்தக்காரங்கள வந்து அ உறவுகள எல்லாம் துண்டித்து தான் வாழ்றோம். நெறைய பேர நம்ம சேர்த்துக்கிறது கிடையாது. அவங்ககிட்ட சண்டை போட்டுக்கிறோம். அது ஏதோ ஒரு விஷயம், பண விஷயம் ஏதோ இருந்தாலும், ஸோ நம்ம சுமூகமா முடிச்சுக்கணும். சில சொந்தக்காரங்க இருப்பாங்க. அவங்கள்ட்ட நம்மளுக்கு காசு குடுக்க முடியல அப்படின்னா, குடுக்காதீங்க. உங்களால அது வராதுன்னு தெரியுது. எனக்கு காசு குடுத்தா திரும்ப வராதுன்னு தெரிஞ்சா குடுக்காதீங்க. அதுக்காக சொந்தத்த துண்டிச்சு வாழாதீங்க. அதே மாரி அவங்க காசு தரலன்றதுக்காக அவங்கள்ட்ட பேசாமலாம் இருக்க நான் காசு கேட்டேன். அதனால குடுக்கல. அதனால நான் பேச மாட்டேன். அப்படின்லாம் இருக்காதீங்க. உங்களுக்கு இப்போ அதோட அந்த ரத்தம் சூடா இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. நாள பின்ன உங்களுக்கு ஏதாவது ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு நெனச்சுக்கோங்க. அட்லீஸ்ட் உங்க ரத்த சொந்தங்களையாச்சு ஒண்ணா சேர்ந்து வாழுங்க. ஆக்சுவலி நாள பின்ன உங்களுக்கு ஏதோ உடம்பு சரியில்ல அப்படின்றபோது ஹாஸ்பிட்டல் கூட்டு போறது கூட உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வர மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அவங்க குடும்பத்த பார்க்கறதுக்கு டைம் இருக்காது. உங்கள வந்து எங்க பார்ப்பாங்க? நம்ம எல்லாரும் நெனச்சுக்கிறோம் நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அப்படின்னு சொல்லி நம்மள வந்து பார்ப்பாங்க அப்படி இப்படின்ட்டு. அவங்க வந்து பார்க்க மட்டும் தான் செய்வாங்க. உங்களுக்கு அவங்களால வந்து எந்த ரொம்பலாம் டீப்பாலாம் ஹெல்ப் பண்ண முடியாது. ஆக்சுவலா உங்களோட அட்லீஸ்ட் ரத்த சொந்தங்களையாச்சு அன்பா, அரவணைப்பா எடுத்துட்டு போங்க. ஆக்சுவலா நான் ரீசென்ட்டா இந்த ஹாஸ்பிட்டல் போனதால இந்த அப்சர்வேஷன் சொல்றேன். ஸோ மறக்காம என்னோட பேஜ லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ரொம்ப நன்றி.